சொந்த வீடு கட்டியே தீர்வேங்கிற நினைக்கிற மேச ராசிக்கு உறுதியாக சொந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, வாங்கக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டு. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சொந்தமாக இடமாச்சு வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. அவமானங்களை தவறுகள் செய்யாமல் அனுபவிக்கக்கூடிய மேசராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, உறுதியாக அவங்க அதை மீட்டெடுத்து அவங்க நல்ல பேரை வாங்கக்கூடிய யோகம் ஃபஸ்ட்டு குரு பகவான் பெஸ்ட்டாக கொடுக்கும். எனவே இவங்க கர்மா ஏகப்பட்ட கர்மா, இதில் மற்றவங்களுடைய கர்மாவை வாங்கினனால நிறைய விஷயங்களில் 80% ஒரு லட்சியத்தை அடையும் போது அவுட், ஃபெயிலியர் அப்படிங்கிற விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அது அப்படியே டீஆக்டிவேட் ஆகி இவங்களுடைய கர்மாவுக்கு ஏற்றவாறு. இந்த மேசராசி நேயர்களுக்கு குரு பகவான் என்னெல்லாம் கொடுக்க போகிறார்? மேசராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு போகிறார். ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான விஷயம், சொந்த வீடு வாங்கணும். நான் சொந்த வீடு நான் வாங்கியே தீர்வேன், சொந்த வீடு கட்டியே தீர்வேங்கிற நினைக்கிற மேசராசிக்கு உறுதியாக சொந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, வாங்கக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டு. சொந்தமாக இடமாச்சு வாங்குவாங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சொந்தமாக இடமாச்சு வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. பொதுவாகவே மேசராசிக்காரங்களுடைய ஒரு இயல்பான குணாதிசயம் இருக்கும். என்னென்னா, அவங்க சொந்த வீட்டில் இருக்கலாம், ஆனால் அந்த சொந்த வீடு அவங்க உழைச்ச வீடு, அவங்க உழைச்சி கட்டின வீடை மட்டும்தான் அவங்க சொந்த வீடுனே சொல்லுவாங்க. அவங்க அப்பா கட்டி கொடுத்தாரு, இல்லை அவங்க அம்மா சொத்துலேருந்து வந்துச்சு, அம்மா கட்டி கொடுத்தாங்க, தாத்தா சொத்துலேருந்து வந்த வீடை தான் சொந்த வீடுன்னு சொல்ல மாட்டாங்க. நான் உழைச்சி என்னோடய உழைப்பின் மூலமாக வாங்கின வீடை மட்டும்தான் நான் என் சொந்த வீடுன்னு சொல்லுவேங்கிற லட்சியத்தில் இருக்க முதல் ஆள் நம்முடைய மேசராசிக்காரன். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க அப்படி தான் பேசுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தில், ஒரு லட்சியத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மேசராசிக்காக உறுதியாக வீடு கட்டுவாங்க. அதே போல் நம்மளுடைய மேசராசிக்கு குரு பகவான் இன்னொரு மிகப்பெரிய சிறப்பை என்ன கொடுப்பார்னா, 4ஆம் இடத்திலிருந்து இவங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்க்க தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக இன்னல்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், அதாவது வீண் பலிகள், இதெல்லாம் இவங்களுக்கு இப்போ பஞ்சமே கிடையாது. கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் தப்பே பண்ணலைங்க, நான் யாருக்கு கெடுதலே நினைக்க மாட்டேன், ஆனால் என்ன தான் ஒரு கெட்டவனாக உருவாக்கி வச்சுருக்காங்க, இந்த குடும்பத்தில் எனக்கு எந்த அளவுக்கு நீ அவமானப்படுத்துகிறோமோ அவமானப்படுத்துகிறாங்க, என்னுடைய வேலை பக்கத்தில் அவமானப்படுத்துகிறாங்கன்னு இந்த அவமானங்களை தவறுகள் செய்யாமல் அனுபவிக்கக்கூடிய மேசராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, உறுதியாக அவங்க அதை மீட்டெடுத்து அவங்க நல்ல பேரை வாங்கக்கூடிய யோகம் ஃபஸ்ட்டு குரு பகவான் பெஸ்ட்டாக கொடுப்பார். அதுபோல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், உடல் ஆரோக்கியத்தில் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கும், என்னென்னே இதில் ஹாஸ்பிட்டல் காசு போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே அந்த ட்ரீட்மெண்ட் சரி செய்யப்பட்டு என்னென்னே புரியல, அதாவது எக்ஸ்ரே எடுத்திருப்பாங்க, ஸ்கேன் எடுத்திருப்பாங்க, சரியாக போச்சு வீட்டுக்கு வந்திருப்பாங்க, திரும்பி போய் அதே தான் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ புரியாத புதிருக்குள்ளே மாட்டிக்கிட்ட நம்முடைய மேசராசி புரிந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டு. சொந்த தொழில் தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். நம்ம மேசராசிக்காரங்க யாராவது சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா சொந்த தொழில் தொடங்கலாம். அதே போல் மற்றவர்களுடைய கர்மா, அதாவது உங்கள் வீட்டு கர்மா, என் வீட்டு கர்மான்னு மற்றவங்களுக்கு பிரச்சனை, மேசராசிக்காரங்க ஓடோடி போய் வேலை பார்த்தாங்க, ஓடோடி போய் உதவி செஞ்சாங்க. அந்த உதவி செஞ்சதுனால அவங்களுக்கு நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை தடுத்தனால அவங்க கர்மாலாம் இவங்க சமைப்பாங்க. ஏற்கனவே இவங்க கர்மா ஏகப்பட்ட கர்மா, இதில் மற்றவங்களுடைய கர்மாவை வாங்கினனால நிறைய விஷயங்களில் 80% ஒரு லட்சியத்தை அடையும் போது அவுட், ஃபெயிலியர் அப்படிங்கிற விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அது அப்படியே டீஆக்டிவேட் ஆகி இவங்களுடைய கர்மாவுக்கு ஏற்றவாறு இவங்க 100% வெற்றி பெறக்கூடிய, தொழிலில் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டு. பதவி உயர்வு மேசராசி அன்பர்கள் உறுதியாக பெறுவார்கள் என்று தெளிவாக சொல்லுவோம். ஓகே சார், சூப்பர். மேஷராசிக்கு வந்து பல்வேறு நல்ல விஷயங்கள் நடக்க காத்திருக்குது. ஸோ மேஷராசி இந்த பீரியடில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எது? அதாவது மேசராசிக்காரங்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவானை குரு பகவான் ஆல்ரெடி இப்போ என்ன பண்ண போனால் 9ஆம் பார்வை மூலமாக பார்க்க போகிறார். ஸோ அப்போ இவங்களுக்கு விரயங்கள் உண்டு, அந்த விரயங்களை இவங்க சுப விரயங்களாக மாற்றிக்கணும். தன வரவுகள் உண்டு. ஸோ அந்த தன வரவுகளை கரெக்டாக தேவையான விஷயத்துக்கு எடுத்து வச்சு, இந்த வீடு கட்டுறதுக்கு, வீட்டில் கல்யாணம் நடத்துறதுக்கு, இல்லாட்டி வீட்டில் ஏதாவது பொருள் வாங்கி வைக்கிறது, இப்படி தேவையான விஷயங்களுக்கு எடுத்து வச்சாங்கன்னா கையில் காசு இல்லாமல் வீட்டில் பொருள் இருக்கும், இடம் இருக்கும். ஸோ கையில் காசை வச்சுருந்தாங்கன்னா இவங்களை அறியாமே என்ன பண்ணுவாங்கன்னா விரயம் பண்ணிடுவாங்க. யாருக்காக உதவி செய்கிறேன், எதாவது பண்ணுறேன்னு சொல்லி மாட்டிக்கிடுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் இவங்களுக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான். ஸோ இதில் கவனமாக இருக்கணும். 5ஆம் இடத்துல கேது இருக்கா. ஸோ அந்த கேதுவை குரு பார்க்கல. அப்போ கொஞ்சம் சிந்தனைகள், ஒவ்வொரு சிந்தனைகளும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அதுவும் நம்ம பரணி நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 7 மாதமாக படாத பாடுபடுறாங்க. 2025 செப்டம்பர்லேருந்து ஜூன்லேருந்து பல பேர் கஷ்டப்படுறாங்க. மேக்ஸிமம் செப்டம்பர்லேருந்து மன அழுத்தம்
வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மன அழுத்தத்தில் இருக்கிறது தான் நம்முடைய பரணி நட்சத்திரம். ஸோ அந்த மன அழுத்தங்கள் மேக்ஸிமம் வராமல் கொஞ்சம் நிதானமாக கொண்டு போயிட்டு ஃபாலோ பண்ணாங்கன்னா, மனசுக்குள்ள போட்டு டிஸ்டர்ப் ஆகிக்கிறாமல் யார்ட்டையும் சொல்லாமல் ரிலாக்ஸாக போனாங்கன்னா வெற்றி மேலே வெற்றி தான் மேசராசிக்கு. மேஷராசினியர்கள் நிறைய நன்மைகள் நடக்க போகுது, இருந்தாலும் சில விஷயங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த குரு பயிற்சி டைமில் இந்த கடவுளை வழிபட்டாங்க அப்படின்னா வர்ற பிரச்சனையும் போயிடலாம். எந்த கடவுள் வழிபாடு சிறந்ததாக இருக்குது? பொதுவாகவே நம்மளுடைய மேசராசிக்காரங்களுக்கு முருகனை கைப்பற்றவர் என்றைக்கு கவலைப்பட தேவையில்லை. அதுவும் மேசராசிக்கு முருகன் வந்து அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் அப்படிங்கிற சக்தி தான் அங்கே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நம்முடைய மேசராசிக்காரங்க முருகன் வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ணாங்கன்னா வெற்றி உண்டு. காலையில் சூரிய உதயம் வருவதற்கு முன் எழுந்து குளித்து சூரிய நமஸ்காரம் பண்ணுவது இந்த குரு பயிற்சி காலங்களில் அவங்களுக்கு வெற்றி மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும்னு சொல்லலாம். ஓகே சார், சூப்பர் சார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்கள். ஸோ இதில் 9 கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள். அதாவது ராகு பகவானும் கேது பகவானும் நிழல் கிரகங்களாகவே கருதப்படுறாங்க. ஸோ மீதி உள்ள 7 கிரகங்கள்னு சொல்லுவோம், இது ரியல் கிரகங்கள். ஸோ இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டோட்டலாகவே சுபத்தன்மையில் உள்ளவர் நம்முடைய குரு பகவான். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த 2026 ஜூன் மாதத்தில் கரெக்டாக நம்முடைய மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் கடக ராசிக்குள்ளே வரும். அதாவது காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். ஸோ இந்த 4ஆம் இடம் ஏன் மெயினாக சொல்கிறோம்னா, இந்த 4ஆம் இடத்துக்கு வரதான் மிகப்பெரிய ஒரு யோகம். கிட்டத்தட்ட 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் கடகராசிக்குள்ளே தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வருவார். கடகராசியில் குரு பகவான் உச்சம்னு சொல்லுவோம். ஸோ எப்பயுமே நல்லது செய்கின்ற குரு பகவான் இப்போ ரொம்ப ரொம்ப நல்லது செய்யப்படும். ஸோ அப்படிப்பட்ட தன்மை தான் இந்த குரு பயிற்சி மூலமாக உலகியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள். நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்குமே எது கிடைக்கல, எது எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும், எது என்னை விட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லைவா? அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய தன்மையில் குரு பகவானுடைய அற்புதமான பார்வைகள், உச்ச வீட்டிலேருந்து அவருடைய அற்புதமான பார்வையான 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. ஸோ இந்த 3 பார்வைகள் மூலமாக படாத பாடுபடக்கூடிய என்னால் வாழவே முடியல அப்படின்னு நினைக்கிற எந்த நேர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்க்கையை அற்புதமாக அமைச்சு கொடுக்கக்கூடிய செயல்பாடு இந்த குரு பயிற்சிக்கு மேலும் உண்மையிலே சூப்பர். ஓகே, சூப்பர்.